வெள்ளத்தால் மூழ்கிய அமிர்தி தரைப்பாலத்தில் ஜவ்வாது மலைக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். தற்போது போக்குவரத்தானது எவ்வளவு நேரமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமை எப்போது சரி செய்யப்படும்? உங்களுடைய தகவல். பெஞ்சல் புயல் காரணமா திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் மலைப்பகுதியில அளவுக்கு அதிகமா மழையானது பெய்து இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சுமார் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமா மழை பதிவாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மழையின் காரணமா கொட்டாறு, அதாவது அமிர்தி பூங்கா உள்ளே இருக்கக்கூடிய கொட்டாறு அருவியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதன் தொடர்ச்சியா அந்த கொட்டாறு அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இந்த அமிர்தி ஆற்றல் வழியா போயிட்டு இருக்கு. அந்த அமிர்தி பூங்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரைப்பாலம், அதாவது ஜவ்வாது மலை நோக்கி ஜமுனா மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போகக்கூடிய இந்த சாலையில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் சுமார் 3 அடிக்கு மேல மூழ்கி இருக்கு. இதனால அந்த பகுதியில தண்ணீர் வெகுண்டெழுந்து ஓடுறதை நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடியுது. இந்த தண்ணி நாகநதி ஆற்றோட கலந்து இந்த சிங்கிரி கோவில், கத்தாலமட்டு உள்ளிட்ட பகுதிகள் வழியாகவும் போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில பார்த்தோம்னா சிங்கிரி கோயிலுக்கு போகக்கூடிய தரைப்பாலமும் தண்ணீரால மூழ்கி இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இந்த இரு தரைப்பாலங்களும் தண்ணீரால மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்துக்கு போறதுல பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஜவ்வாது மலைக்கு அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய பல்வேறு குக்கிராமங்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் அந்த மலைப்பகுதியில் இருக்கு. அது ஒட்டுமொத்தமா அந்த மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதை பார்க்க முடியுது. இந்த வழியா வரக்கூடிய மக்களை பார்த்தோம்னா அமிர்தி பூங்காக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. மேலும் நீர்நிலைகள் எல்லாத்திலையும் தண்ணீரானது அளவுக்கு அதிகமா எல்லா இடங்களையும் போயிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகள் பகுதிகளுக்கு போக வேண்டாம், அனைவரும் பாதுகாப்பா இருக்கணும்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. மேலும் இந்த நாகநதி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள்ல தங்கணும்னு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. விக்னேஷன், முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.